இனியா செஞ்சதுலேயே இதுதான் உருப்படியான விஷயம் 100%. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்வரி பாட்டியும் கோபியும் ஜெயிலுக்குள்ளே போகணும், அப்போ தான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. இந்த மக்கு பாக்கியாவுக்கு இந்த இனியாவே வந்து பெட்ருன்னே சொல்லிட்டு தோணுது. பரவாயில்ல, இனியா வந்து இந்த விஷயத்தில் உண்மையாகவே கரெக்டான ஒரு முடிவு தான் எடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த பாக்கியா எப்போதும் அமைதியாக தான் இருந்துகிட்ருக்குறாங்க. அத்தை சொத்தைன்னு சொல்லிட்டு இனியும் இப்படியா இருக்கக்கூடாது, திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இந்த கோபி என்னத்தை சொல்ல, ஆனால் வந்து செம்மையாக நடிக்கிறாருன்னே சொல்லலாம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லவர்கனட்டா நடித்து இங்கே வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டார் பார்த்தீங்களா. ஆனால் பாக்கியா தான் இப்படி முட்டாள் மாதிரி இருக்கிறாங்களே சொல்லிட்டு வந்து ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து கோவம் தான் வருது. மறுபடியும் இந்த கோபியை வந்து வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்கக்கூடாது. பாக்கியா சட்டப்படி வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடே அவங்களுக்கு சொந்தமாக்கிட்டாங்க. எந்த உரிமையில் வந்து மறுபடியுமே இந்த கோபி வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலை. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஈஸ்வரி பாட்டி தான். இந்த ஈஸ்வரி பாட்டி இப்போ வரைக்குமே இந்த கோபிக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் அவங்க தான். இந்த ஈஸ்வரி பாட்டிக்காக தான் இந்த பாக்கியாவுமே பார்த்திங்கன்னா கோபியை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்குறாங்க. அதுக்கு பதிலாக வந்து ஈஸ்வரி பாட்டியுமே பார்த்திங்கன்னா வெளியே அனுப்பிச்சுட்றது தான் கரெக்டு. உண்மையாக வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு தான் பார்த்திங்கன்னா பாக்கியா எடுக்கணும். இப்படி இனியா விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு முடிவை வந்து பார்த்திங்கன்னா பாட்டி எடுத்தது ரொம்பவே தப்பு. எல்லா பிரச்சனையுமே வந்து பாக்கியா வந்து சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்சதை வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் வந்து பாட்டி வந்து அப்படியே குழப்பம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எப்போதும் போல். பாட்டி வந்து திருந்தவே மாட்டாங்க போல். அதை தான் இப்போது வந்து ஆடியன்ஸ் சொல்கிறது என்ன, கமலா பாட்டி செஞ்சதை தான் கரெக்டு, இந்த பொம்பளையை வந்து ஜெயிலுக்குள்ளே அனுப்புனதுலேயே தப்பே இல்லை, பாக்கியா வந்து கஷ்டப்பட்டு போராடி உண்மையை நிரூபித்து ஈஸ்வரி பாட்டியை வெளியே கொண்டு வந்தது ரொம்பவே தப்பு, அப்படியே ஜெயிலுக்குள்ளேயே விட்டுருக்கணும், அழுதுகிட்டே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ்லாம் வந்து அவ்வளோ கேவலமாக கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க ஈஸ்வரி பாட்டி பேச்சுகிற பேச்சு, பண்ணுற வேலை ரொம்பவே கேவலமாக இருக்குன்னே சொல்லலாம். பாவம் செல்வி விஷயத்துலலாம் ஈஸ்வரி பாட்டி ரொம்பவே ரொம்ப மோசமாகவே நடந்துக்கிட்டாங்க. கொஞ்சமாச்சும் ஒரு செல்வி அவ்வளோ நன்றி விசுவாசத்தோடு வந்து அவங்க வீட்டில் வந்து வேலை பார்த்தாங்க. அந்த ஒரு இதுக்காகவாச்சும் அவங்கள கொஞ்சம் மரியாதையாக நடத்தியிருந்துருக்கலாம். ஒரு வேலைக்காரினா அவ்வளோ ஒரு கேவலமாக போயிடுச்சு அப்படி தான் வந்து சொல்லணும். இந்த ஈஸ்வரி பாட்டியோட திமுறையும் ஆணவத்தையும் கண்டிப்பாக அடக்கணும். இதுக்கப்புறமும் பாக்கியா வந்து அத்தை சொத்தைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஈஸ்வரி பாட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே கூடாது. இதுக்கப்புறமும் வந்து பாக்கியா இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் அவங்கள மாதிரி ஒரு முட்டாள், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சுயமரியாதையே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நாளைக்கு பாக்கியலட்சுமியில் எந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இனியாவோட மேரேஜ் விஷயந்தான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து வெடிக்க போதும். இதில் ஈஸ்வரி பாட்டி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு பார்த்திங்கன்னா இருக்க போகிறாங்க. ஒன்று ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க, இல்லைன்னா பார்த்திங்கன்னா இங்கே இனியா பண்ண வேலையில் பார்த்திங்கன்னா தலை குனிஞ்சு எல்லோரும் முன்னாடியும் நிற்க போகிறாங்க. கண்டிப்பாக இதில் எதுனாலும் நடக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டி இனியாவுக்கு மேரேஜ் பண்ண போகிறதா வந்து ஓப்பனாக வீட்டில் யாருக்கிட்டையுமே வந்து சொல்லலை. இந்த மாதிரி ரிலேஷன் வீட்டுக்கு வர போகிறாங்க, அதனால் வீட்டில் எல்லாருமே கண்டிப்பாக இருக்கணும், எங்கேயுமே போகக்கூடாது, அந்த மாதிரி வந்து தான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே ரிலேஷன் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா விஷயமே இங்கே குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே வந்து தெரிய வருது. ரொம்பவே வந்து ஷாக்காக தான் இருக்குது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா பாக்கியா எதுவுமே வந்து பேச முடியாத ஒரு நிலமையில தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் பாக்கியா யோசிக்கவே கூடாது. இந்த ஈஸ்வரி பாட்டியை மற்றவங்க முன்னாடி வந்து அசிங்கப்படுத்தலாம் தாராளமாக. ஏன்னா இவங்களுக்கு என்ன ஒரு மரியாதை இருக்குது, அந்த மரியாதைக்கு ஏற்ற மாதிரியே அந்த அம்மா நடந்துக்கிறாங்க. அந்த மாதிரி தான் வந்து சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் வந்து இனியாவை ரொம்பவே பிடிச்சிக்கிச்சு. இனியா ஓப்பனாக வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இனியாவை தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் தெரியுது. இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து செம்மையாக ஈஸ்வரி பாட்டியை வந்து திட்டுறாங்க. எனக்கு இனியாவுக்கு மேரேஜ் பண்ணுறதுல சுத்தமாக விருப்பம் இல்லை, நீங்கள் இப்படி பண்ணுறது ரொம்பவே தப்பு, யாரை கேட்டு நீங்கள் முடிவெடுத்தீங்க, அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே ஈஸ்வரி பாட்டி கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும், நாளைக்கே இனியாவோட நிச்சயதார்த்தம், இதில் யாராச்சும் தலையிட்டிங்கன்னா அவ்வளோதான், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க.
நம்ம பாக்கியாவும் முடிஞ்சளவு வந்து கோவப்பட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து என் பொண்ணு விஷயத்தில் தலையிட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு மரியாதையே கிடையாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்த பாக்கியாவையே பார்த்தீங்கன்னா பொங்கி எரிமலையாக வெடிக்க வச்சுட்டாங்க இந்த ஈஸ்வரி பாட்டி. இதெல்லாம் மற்ற எல்லாத்துக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இனியா ஒரு பக்கம் ரொம்பவே வந்து ஷாக்கில் இருக்கிறாங்க, ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எழில் கூட பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. பாட்டி, நீங்கள் பண்ணுறது ரொம்பவே தப்பான விஷயம். இனியா படிக்கிறப்போ போயிட்டு யாராச்சும் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா? நீங்களும் ஏன் மற்றவங்க மாதிரி நடந்துக்கிறீங்க? அவள் தப்பு பண்ணிட்டாதான், அது வந்து அந்தந்த வயசில் வர ஒரு இதுதான். அதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது ரொம்பவே தப்பு பாட்டி, உண்மையாகவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க. ஆனால் யார் சொல்கிறதையுமே பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்வரி பாட்டி காதில் வந்து வாங்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும், நாளைக்கு வந்து நிச்சயதார்த்தம், யாருமே இதில் வந்து பிரச்சனையே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க. இங்கே அதே மாதிரி நம்ம பாக்கியாவுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பக்கம் சவால் விட்டுட்டுருக்குறாங்க. இது இங்கே ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட பாக்கியா சவால் விடவுமே எதிர்த்து பேசவுமே பார்த்திங்கன்னா கோபிக்கு அப்படியே பார்த்திங்கன்னா செம்ம கோவம் வந்துடுது. அதனால் அவருமே வந்து கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும், நிச்சயதார்த்தமும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பாக்கியா கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட பாக்கியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம கோவத்தில் தான் இருக்கிறாங்க. அட கோபி, அந்த ஈஸ்வரி பாட்டி தான் லூசுத்தனமாக முடிவெடுக்கிறாங்கன்னா எப்போதும் போல் அவங்களுக்கு ஜால்ரா தட்டிட்டு இருக்கிறீங்களே, உங்களை என்ன தான் சொல்ல, அந்த மாதிரி தான் வந்து சொல்லணும். இவங்கள்டெல்லாம் பேசுகிறதே வேஸ்ட்டு, நான் பார்த்துக்கிறேன், என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த இடத்த விட்டே பாக்கியா வந்து பார்த்திங்கன்னா போயிடுறாங்க. ஒரு பக்கம் ரூமுக்கு போனால் இனியாவுக்கு மனசே சரியில்லை. கண்டிப்பாக பாட்டி சொன்ன மாதிரியே நமக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோபி இருந்துக்கிட்டு இங்கே ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட வந்து போயிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. ஏமா இந்த மாதிரி நீ திடீர்னு ஒரு முடிவு எடுத்துருக்குற, என்கிட்ட முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கலாம்ல, அந்த மாதிரி வந்து கேட்டுருக்குறாங்க. எல்லாம் நல்லதுக்கு தாண்டா கோபி முடிவெடுத்திருக்கிறேன், சரியா? அந்த பாக்கியா பண்ணுறதும் சரியில்லை, அந்த எழில் பண்ணுறதும் சரியில்லை. அடிக்கடி போயிட்டு அந்த பையனை வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்துட்டு வராங்க. இவங்க விட்டால் இனியாவை அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. போய் ஒரு வேலைக்காரி குடும்பத்துக்கு கூட நம்ம சம்மந்தம் பண்ணணுமா? அது நடந்தாலும் நடந்துரும்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது. இப்போ நான் கூப்பிட்டு வரன் ரொம்பவே பெரிய இடம், நல்லாவே இனியாவை பார்த்துக்குவாங்க, அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து ஈஸ்வரி பாட்டி சொல்கிறது கோபிக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து சரி படுது மனசுக்கு. ஆமாம்மா, நீ சொல்கிற மாதிரி இந்த பாக்கியா பண்ணாலும் பண்ணுவா, அவள் மனசுமே அப்படி தான். இப்போ கூட பாரு, இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் அந்த செல்வியை விட்டு கொடுக்குற மாதிரியே இல்லை, அவள் அப்படியே உறவாடிட்டு தான் தெரியுறா. நீ எடுத்த முடிவு தாம்மா சரி, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரே முடிவு, போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இனியா முடிவெடுக்கிறாங்க. உண்மையாக இதுதான் சூப்பரான முடிவு. இனியா வந்து செஞ்சதுலே உருப்படியான விஷயம்னா இது தான். இது வரைக்கும் அவங்கள நம்ம பார்த்துருக்கோம், எந்த ஒரு முடிவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்ததில்லை. இது ஓகே, டாடின்னு சொல்லிட்டு தெரிவாங்க, டாடிக்கு பெரிய ஆப்பா வந்து வைக்க போகிறாங்க. சூப்பர் இனியா, இதுதான் நாங்கள் வந்து எதிர்பார்த்தோம். நீங்களாச்சும் பாக்கியாவை மாதிரி இல்லையே, நல்ல முடிவாக எடுத்துருக்குறீங்க, அந்த மாதிரி தான் வந்து சொல்லணும். இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையுமே பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து சொல்கிறாங்க, யாருமே பிரச்சனை பண்ணக்கூடாது, பிரச்சனை பண்ணீங்க அவ்வளோதான், இங்கே என்ன நடக்குனே தெரியாது, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எங்கள் பாட்டி பண்ணுறது வீட்டில் யாருக்குமே வந்து சுத்தமாக பிடிக்கலை. எல்லாருமே பார்த்திங்கன்னா அமைதியாக தான் இருக்கிறாங்க. இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பார்த்திங்கன்னா வந்துடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம இனியா வந்து நல்லா மேக்கப் போட்டு கீழே வராங்க. இனியாவை பார்த்ததுமே பாட்டிக்கு பார்த்திங்கன்னா அப்படியே 1000 வாட் பல்பு தான் எரியுது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இனியா இப்படி வந்து சம்மதிப்பான்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இதுக்கு பின்னாடி பெரிய ஆப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி பாட்டிக்கு தெரியாதுல்ல. சரி சந்தோஷப்பட்டுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம நினைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இனியா கிட்ட பாட்டி சந்தோஷமாக போயிட்டு பேசுகிறாங்க. அட சூப்பர் இனியா, எவ்வளோ அழகாக இருக்க பாட்டி, நீயாச்சும் புரிஞ்சுக்கிட்டே, இது ரொம்பவே நல்ல இடம் இனியா, நீ ராணி மாதிரி இருக்கலாம், ஏன் மகாராணி மாதிரி இருக்கலாம், எந்த குறையுமே இருக்காது, சரியா? நீ நல்லபடியாக வந்து நீ கல்யாணம் பண்ணிட்டு போ, அப்போ தான் உன் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். நீ உங்கள் அம்மா பேச்சை கேட்டேன்னா கண்டிப்பாக உங்கள் அம்மாவை மாதிரி தான் வந்து இருப்ப,
அவள் எப்படி இருக்கிறா அந்த மாதிரி தான் வந்து நீயும் கடைசி வரைக்கும் இப்படியே வந்து இருப்ப அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி பாக்கியாவும் மட்டம் தட்டி கேவலமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஈஸ்வரி பாட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா இனியா எதுவுமே பேசாமல் சைலண்டாகவே இருக்கிறாங்க. பாட்டி சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு பக்கம் இதை பார்த்த நம்ம பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியலை. இந்த இனியாவுக்கு என்ன ஆச்சு, பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தா இப்படி அழகாக ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறா. என்ன பாட்டி பேச்சை கேட்டு மாறிட்டாலோ மனசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஒரு பக்கம் வந்து குழப்பத்தில் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டி அவங்கக்கிட்ட எல்லாமே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. தட்டு தாம்பலெல்லாம் மாற்ற போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இனியா இருந்துக்கிட்டு வாசலை எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோமே, இன்னும் யாரையுமே வர காணோம், டைம் வேறு ஆகிட்டே இருக்கே, நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டே இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டி தட்டை மாற்ற போகும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் போலீஸ் வந்து கரெக்டாக வந்து நிற்கிறாங்க. அப்போ தான் இனியா ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம், வாசலை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை பாக்கியாவுமே நோட் பண்ணுறாங்க. என்ன எதுக்கு வெளியே பார்த்து இப்படி சிரிச்சுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே போலீஸ் வந்து நிற்கிறாங்க. இங்கே பாக்கியாவுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே யார் ஈஸ்வரி கோபியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் சவுண்டு விடுறாங்க. இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரே பதட்டத்தோடு இருக்கிறாங்க. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் போலீஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே கோபி போயிட்டு போலீஸ்கிட்ட பேசுகிறாரு. வாங்க சார், நான் தான் கோபி, நான் உங்களை எதுவும் வர சொல்லலையே, என்ன திடீர்னு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நீங்கள் வர சொல்லலை, இந்த வீட்டில் வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணுறதா வந்து எனக்கு தகவல் வந்துச்சு, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது. ஒரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. இது என்ன, எல்லாமே சம்மதம் சொல்லி தானே நம்மளை வர சொன்னாங்க, இப்போ என்ன இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுமே ஒரு பக்கம் பயத்தோடு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், விருப்பத்தோடு தான் வந்து நடக்குது எல்லாமே, அந்த தான் என் பொண்ணு இனியா, அந்த அவர்கிட்ட கூட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஓ, அந்த பொண்ணு தான் இனியாவா, அந்த பொண்ணு தானே வந்து எங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லிச்சு, இந்த மாதிரி எங்கள் டாடியும் எங்கள் பாட்டியும் வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லவுமே இங்கே பார்த்தீங்கன்னா கோபிக்கு தூக்கி வாரி போட்டுது. என் பொண்ணு கண்டிப்பாக வந்து சொல்லியிருக்க மாட்டா, வேறு யாராவது சொல்லியிருப்பாங்க பிடிக்காதவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ அப்படியா, எதுக்கு குழப்பம், அந்த பொண்ணையே கூப்பிட்டு விசாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் போலீஸ் வீட்டுக்குள்ளே வராங்க. வந்துட்டு இனியா கிட்ட வந்து கேட்குறாங்க. நீதாம்மா இனியா, சொல்லுமா, நீ தானே எங்களுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இனியா தயங்கிக்கிட்டே நிற்கிறாங்க. அப்புறம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கோபிக்கும் ஈஸ்வரி பாட்டிக்கும் செம்ம ஷாக்காக இருக்குது. அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிற மொத்த பேருக்குமே செம்ம ஷாக்காக இருக்குது. உடனே ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு அவள் ஒரு சின்ன பொண்ணு, அவள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா, எங்கள் ரிலேஷன் தான் இவங்க எல்லாருமே, சும்மா வீட்டுக்கு வர சொல்லியிருந்தோம், மற்றபடி எதுவும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. ஆனால் இங்கே ஈஸ்வரி பாட்டி சொல்கிறது எதையுமே வந்து போலீஸ்காரங்க நம்பலை. ஏன்னா தட்டு தாம்பால எல்லாமே இருக்குது, எப்படி வந்து அவங்க என்ன முட்டாளா பாக்கியா மாதிரி, அந்த மாதிரி தான் வந்து சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா போதும் நீங்கள் காது குத்துனது, ஆல்ரெடி எங்களுக்கு காது குத்தியாச்சு, நாங்கள் ஒன்றும் சின்ன குழந்த இல்லை சரிங்களா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு. இங்கே பாருமா இனியா, சொல்லு, நடந்த விஷயத்த நீ தான் இப்போ தெளிவாக சொல்லணும் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. கேட்குறாங்க. இங்கே இனியா இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து சொல்லிடணும், இல்லைன்னா நம்ம கல்யாணத்தை நடத்திடுவாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சிட்டாங்க. ஆமாங்க சார், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன், நான் சொன்னது எல்லாமே உண்மை தான், என் டாடியும் பாட்டியும் வந்து கட்டாயப்படுத்தி வந்து எனக்கு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க, இப்போ நிச்சயதார்த்தம் தான் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா சரி இப்போ போதுமா, சட்டப்படி வந்து நீங்கள் பண்ணது வந்து குற்றம், ஒருத்தவங்க விருப்பமே இல்லாமல் இந்த மாதிரி கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஈஸ்வரி பாட்டியை தான் மெயினாக வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. கூடவே நம்ம கோபியவும் பார்த்திங்கன்னா நீங்களும் தான் வாங்க சொல்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி பாட்டி ஓன்னு அழுதுட்டுருக்குறாங்க. இல்லை விட்டுருங்க ப்ளீஸ், நான் ஒன்றும் பண்ணலை, நான் கல்யாணம்லாம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் போலீஸ் எதையுமே வந்து கேட்கல. நீங்கள் வாங்கம்மா, எதுனாலும் வந்து ஸ்டேஷனில் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸ்வரி பாட்டியையும் கோபியையும் இழுத்துட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் பாக்கியா வந்து கண்டிப்பாக இந்த ஈஸ்வரி பாட்டி விஷயத்தில் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கக்கூடாது, ஜெயிலுக்குள்ளேயே கிடக்கட்டும், அவங்க பண்ண தப்புக்கு அந்த மாதிரி வந்து விட்டுணும். ஆனால் இந்த
பாக்கியாவை என்ன சொல்ல அவங்களுமே திருந்தவே மாட்டாங்க. ஒவ்வொரு தடவும் பாவம் பார்த்து இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு நிறையா ஹெல்ப் பண்ணாலுமே வந்து அவங்களுக்கு நன்றியே கிடையாது. மறுபடியுமே வந்து இந்த கோபி கூட சேர்ந்துக்கிட்டு பாக்கியாவை தான் கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் இந்த பாக்கியாவுக்கு தான் இது வந்து தெரிய மாட்டுது. கண்டிப்பாக ஈஸ்வரி பாட்டி ஜெயிலுக்குள்ளே போகணும். இந்த விஷயத்தில் ஈஸ்வரி பாட்டியும் கோபியும் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா பபாய்.